வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா SSDயோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து SSDயை மாற்றி என்ன ஒரு ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்து நம்ம வந்து ஒரு லேப்டாப் அப்கிரேட் பண்ணோன்னா என்னென்ன வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இந்த வீடியோனால் உங்களோட மணியும் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும், அதே மாதிரி உங்களுக்கு எஜுகேட்டும் பண்ண முடியும் கொஞ்சம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு லேப்டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பழைய லேப்டாப்பாக இருந்தால் அதில் வந்து நம்ம என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் அஃபிஷியல் அண்ட் பர்சனல் பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கார்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு SSD அப்படிங்கிறது என்ன அப்படின்றது பார்த்துருவோம். SSDனா ஒன்றும் இல்லை, சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ட்ரெடிஷ்னல் ஹார்ட் டிரைவில் இருக்கிற மாதிரி இதில் வந்து ரொட்டேட்டிங் ட்ரம் வந்து இருக்காது, ரொட்டேட்டிங் டிஸ்க் வந்து இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மூவபிள் காம்போனன்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட SSD வந்து ஸ்பீடாக இருக்கிறதுக்கு காரணம், சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம், அதே மாதிரி மோர் ரொபஸ்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்க்லாம் ஒன்ஸ் கீழே போட்டிங்க அப்படின்னா மேபி அது வந்து இதாக ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் SSD அப்படி கிடையாது. ஸோ சிமிலர் டு பென் டிரைவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து SSD வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக SSD வந்து எதுக்கு அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து ஃபாஸ்டர் ஸ்டோரேஜ்க்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபாஸ்டர் பூட்டிங் டைம் இருக்கணும், ஃபாஸ்டர் சாஃப்ட்வேர் லோடிங் டைம் இருக்கணும், அப்புறம் வந்து ஏதாவது ஒன்று ஆக்சஸ் பண்ணுறோன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கணும், காப்பிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நம்ம வந்து SSD மெயினாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஜென்ரலாக அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு சிஸ்டம்லையும் சரி லேப்டாப்லையும் சரி SSDங்கிறது வந்து ரொம்ப ஒரு மஸ்டான ஒரு விஷயம். ஸோ அது இல்லைனா கூட நீங்கள் வந்து அப்புறமா அப்கிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ M.2 இருக்குது SSDயில், இல்லை வந்து இந்த மாதிரி SATA SSDs இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த SSD வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு லேப்டாப்லையோ இல்லை வந்து ஒரு சிஸ்டம்லையோ. பட் வந்து SSDங்கிறது ஒரு மஸ்டான ஒரு விஷயம். ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு HPயோட i3 8th ஜென்ரேஷன் இருக்கிற ஒரு லேப்டாப். ஸோ ஐ திங்க் 8th தான் நினைக்கிறேன். ஸோ 8th ஜென்ரேஷன் இருக்கிற ஒரு லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்பை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பழைய லேப்டாப். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு பழைய லேப்டாப்ஸ் வச்சுருக்கும் போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கலாம் நம்ம. பிகாஸ் இதில் வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸாக இருக்கும். எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து பண்ணுறதுக்காக வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ சும்மா ஒரு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து SSDயும் அப்கிரேட் பண்ணி ரேமும் அப்கிரேட் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வேஸ்ட்டான விஷயம். பிகாஸ் வந்து ஒரு 2GB ரேம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணுறதுல ஒரு ஒர்த்தான ஒரு விஷயமா இருக்கும். அதை தவிர்த்து ஒரு 4GB இல்லை 8GB ரேம் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதில் ஹார்ட் டிரைவை மட்டும் SSDக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னாவே உங்களுக்கு போதுமான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கிற லேப்டாப்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வீடியோஸ் பார்ப்பீங்க, இல்லை வந்து கூகுளில் வந்து சர்ஃப் பண்ணுவீங்க, இல்லை வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. ஸோ பேசிக்காகவே சும்மா ஒரு 4GB ரேம் இருந்தாவே உங்களுக்கு வந்து போதுமான ஒரு ரேமாக தான் இருக்கும் அது. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறது என்னென்னா ஒரு ஹார்ட் டிரைவ் இருக்கிற சிஸ்டமாக இருந்தால் அதுக்கு SSDயை வந்து ஃபஸ்ட்டு மாற்றிட்டு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். பிகாஸ் அங்கே நீங்கள் வந்து கொஞ்சம் மணியவும் சேவ் பண்ணலாம். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்லெஸ் தான் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ரேம் அப்படிங்கிறது. யூஸ்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து யூஸ் ஆகும். பட் எக்ஸ்ட்ரா ரேம் போடுறது முதல்ல அந்த ஒரு காசுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ SSDயில் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணுறதுக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் ரேமில் அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் வந்து ஒரு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன்ஸான லேப்டாப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர்க்குள்ளே வாங்கியிருக்கேன், அதில் வந்து 8GB தான் இருக்குது, நான் வந்து அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக ரேம் அப்கிரேட் பண்ணலாம். பிகாஸ் அதில் வந்து கிராஃபிக் கார்டு இருக்கும், நீங்கள் வந்து கேம் விளையாடுவீங்க, இல்லை வீடியோ எடிட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போது ரேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை தவிர்த்து மற்ற எந்த ஒரு சினாரியோஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் SSD இல்லைனா ஃபஸ்ட்டு SSDயை வந்து மாற்றிட்டு பாருங்கள். ஹார்ட் டிரைவ் வந்து மாற்றி SSDயாக போட்டு உங்களோட ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லேப்டாப் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் டிரைவோட எப்படி ஆன் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ சைமல்டேனியஸாக நம்ம வந்து எல்லாமே பேசிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் புதுசு மாதிரி தான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் பழசு, ஏன்னா i3 8th ஜென்ரேஷன் போதே உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிடுவோம். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் நானே ஆகல.
ஸோ லைட் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து லோகோ வந்ததுலேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹெச்பி லோகோ வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது உள்ள விண்டோஸ்குள்ளே போகிறதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ட்ரைவோட ஒரு விஷயம் தான். ஸோ என்ன தான் உங்களோட ப்ராசர் வந்து பழைய ப்ராசராக இருந்தாலும் உங்களோட ஹார்ட் ட்ரைவ் தான் விஷயமே. ஸோ நீங்கள் என்ன ஹார்ட் ட்ரைவ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட பூட்டிங் ஸ்பீடு எல்லாமே இருக்கும். ஸோ பூட்டிங் ஸ்பீடு, சிஸ்டமோட ஸ்பீடு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக வந்து எஸ்எஸ்டி மாற்றணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போது ப்ராசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2 கோர் ப்ராசர் எடுத்தால் கூட போதும். உங்களுக்கு எஸ்எஸ்டி மட்டும் இருந்தாவே உங்களுக்கு வந்து ஒரு 20 to 25 செகண்ட்ஸ்க்குள்ளே பூட் ஆகிற மாதிரி சிஸ்டம் இருக்கும். பட் இந்த சிஸ்டம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். ஸோ சவுண்டு வந்துடுச்சு, விண்டோஸோட சவுண்டு வருது. பட் இன்னும் எதுவுமே வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் வருது. ஐ திங்க் ஒரு 2 minutes 3 minutes ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன்லேருந்து என்டர் கொடுத்தா எவ்வளோ லேக் ஆகி போகுது பாருங்கள். ஸோ லேக் ஆகிட்டு இன்னும் வந்து பாஸ்வேர்டு அந்த இதே வரல. ஸோ இதெல்லாம் போயிடுச்சு. பட் வந்து இந்த பாஸ்வேர்ட் போடுற இடம் வரல. ஸோ இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக இருக்குது இந்த லேப்டாப்பு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த அளவுக்கு பூட்டிங்லேயே இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளே போயிட்ட பிறகும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ பொறுமையாக லோட் ஆகிறது அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து மாற்ற போகிறோம். ஸோ எஸ்எஸ்டி போடுறது மூலமாக எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருவோம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 minutes எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த லேப்டாப் ஆன் ஆகிறதுக்கு. எஸ், இப்போ கூட பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அது கம்ப்ளீட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணல. ஏன்னா இப்போ திருப்பி அந்த பாஸ்வேர்டெலாம் மறைஞ்சிருச்சு பாருங்கள். ஐ திங்க் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மறைஞ்சி வெறும் ப்ளைனாக ஏதோ ஒரு டிஸ்பிளேயில் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது. இது ஸ்டக் ஆகலை, பட் அந்த ஸ்பீடு வந்து அதுக்கு போதுமானதாக இல்லாததுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து புதுசான எஸ்எஸ்டி போட்டு புதுசாக விண்டோஸ் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேப்டாப்பை ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். பிகாஸ் இதில் வந்து ஷட் டவுன் பண்ணுறதே வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஆகுது. ஸோ ஷட் டவுன் கொடுத்துட்டேன். காண்டியெல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், ஷட் டவுன் கொடுத்துட்டேன். அப்படியே தான் நிற்கிது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெச்பி லேப்டாப்பில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த 2 ரப்பர் இது மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து எடுத்தால் தான் உங்களால் வந்து ஸ்க்ரூஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரில. பட் ஏன்னா வந்து நீங்கள் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து திருப்பி ஒட்டுறது வந்து ஒழுங்காக ஒட்டாது. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் லேப்டாப்பை. ஸோ ஓப்பன் பண்ணி நான் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதை எடுத்தாச்சு. இந்த ரப்பரை ஓரமாக வச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் கீழே இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இது மேலேயும் இருக்கும் நம்மளுக்கு. எப்பா இதை எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுப்பா. மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓரமாக வச்சுருவோம். ஸோ பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ லேப்டாப் வந்து நம்ம ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஈஸியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேனலை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணோன்னா டஸ்ட் வருது. ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் காம்போனன்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்கு பதிலாக நம்ம வந்து எஸ்எஸ்டி வந்து மாற்ற போகிறோம்.
பட் இங்கே ரேம் ஸ்லாட்டும் வந்து ஒன்று ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற ரேமே வந்து பார்த்திங்கன்னா 4GB ரேம். ஸோ அதனால் நம்ம வந்து ரேமை வந்து அப்கிரேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இங்கே இந்த டாப்பிக்கோட மெயின் விஷயமே வந்து இந்த எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணுறது தான், ஹார்ட் ட்ரைவ் அப்கிரேட் பண்ணுறது தான். ஸோ இந்த ஹார்ட் ட்ரைவ் மட்டும் நம்ம இப்போ வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ எஸ், மற்றபடி உள்ள எல்லாமே வந்து க்ளீனாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப டஸ்ட்டாலாம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்பில் ஈஸியாக இருக்கும் ஹார்ட் ட்ரைவ் அப்கிரேட் பண்ணுறதுனா. சில லேப்டாப்பில் தான் ரொம்ப அப்படியே காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருப்பான். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஹார்ட் ட்ரைவ். ஸோ ஹார்ட் ட்ரைவ் ஓரம் வச்சுட்டு நம்மளுடைய எஸ்எஸ்டி வந்து எடுப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய எஸ்எஸ்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 240GB எஸ்எஸ்டி. ஸோ அதுக்கு ப்ராக்கெட் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்டி மாற்றிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு தெர்மல் பேஸ்ட்லாம் மாற்றிட்டு நம்ம வந்து ரீசீல் பண்ணிட்டோம். ஐ திங்க் ஃபுல்லாக சீல் ஆயிடுச்சு. எஸ், ஃபுல்லாக உக்காந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்க்ரூலாம் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் ஆகுதான்னு பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு எஸ்எஸ்டினால் நம்ம வந்து விண்டோஸ் 10 வந்து இதில் பூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ விண்டோஸ் 10 இதுக்கு வந்து போதுமான அளவுக்கு நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் இதை வந்து மாட்டிப்போம். மாட்டிட்டு டர்ன் ஆன் பண்ணலாம். டர்ன் ஆன் பண்ணோடனே லோகோ வரும். லோகோ வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி விண்டோஸ் இல்லை, லோகோ வந்துருச்சு. ஸோ விண்டோஸ் இல்லாதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும். ஸோ விண்டோஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து பூட் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறேன். விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ A to Z என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அதில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ மறக்காமல் அதை வந்து பார்த்துருவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் வந்து ஐகார்ட்லேயும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து விண்டோஸ் போட்டுட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ நம்ம வந்து லேப்டாப்பில் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் தனியாக இருக்குது. ஸோ விண்டோஸ் 10 வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை டர்ன் ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஹெச்பி லோகோ வந்தோடனே கால்குலேட் பண்ணலாம். லோகோ வந்துடுச்சு. ஸோ லோகோ வந்துட்டு எவ்வளோ நேரம் உள்ளே போகாது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் போயிட்டே இருக்கு அவமாட்டுக்கு. ஸோ நான் அப்படியே வந்து செட்டப் விட்டுருக்கேன். பிகாஸ் நம்மளுடைய லேப்டாப்போட ஓனர் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னு விட்டுட்டேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இது வந்து டர்ன் ஆன் ஆகுது. பிகாஸ் நானே வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா 2-3 டைம் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். ஸோ லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு டர்ன் ஆன் ஆகுது. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக இருக்கிற ஒரு லேப்டாப்பை இந்த ஒரு ஸ்டோரேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஆக்கிடுச்சு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கும் போது நல்லா ஸ்பீடாக தான் இருக்கும். டேஸ் ஆக ஆக இதுக்கு வந்து ஏஜிங் பீரியடுன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஏஜ் ஆகும் உங்களுக்கு ஹார்ட் ட்ரைவ். ஸோ அந்த ஏஜிங் ப்ராசஸ்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எவென்ச்சுவலி உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து கம்மியாகிடும். ஸோ ஸ்பீடு கம்மியாகிட்டு ரொம்ப உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக வந்து ஹார்ட் ட்ரைவில் வந்து உங்களோட பக் வர்றது, இல்லை வந்து நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறது, கரப்ட் ஆகி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஏஜிங் ப்ராசஸ்னால தான். மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி லேப்டாப்ஸ் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்எஸ்டியை வந்து மாற்ற ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் எஸ்எஸ்டி மாற்றினாவே உங்களுக்கு வந்து மோர் தென் எனஃபாக இருக்கும் உங்களோட லேப்டாப்போட ஸ்பீடு. ஸோ ஒரு 4GB ரேம் வந்து போதும். அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா வேணால் ஒரு 2GB ரேம் போட்டுக்கோங்க. மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். ரேம் போட்டால் ஸ்பீட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ரேம் போட்டால் ஸ்பீட் ஆகும். பட் அதுக்கு பே பண்ணுற ஒரு 2000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவை நீங்கள் வந்து அந்த 2000 ரூபாய்க்கான ஒரு எஃபிஷியன்சி, அந்த ஒரு 2000 ரூபாய்க்கான ஒரு ஸ்பீடு கிடைக்குமானா அவ்வளோலாம் கிடையாது கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வேணால் கொஞ்சம் நீங்கள் வந்து இப்போ பர்சனல் லேப்டாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சர்ஃப் பண்ண போகிறோம், இல்லை வந்து வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா மோஸ்ட்டாக அந்த ரேம் அப்கிரேட் பண்ணுறதுலாம் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பண்ணும்போது நல்லா வந்து யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ எது பண்ணால் நல்லாயிருக்கும், எது பண்ணால் ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுங்கள். நீங்கள் இன்கேஸ் அந்த ரேமுக்கு போடுற காசு வந்து உங்களோட எஸ்எஸ்டியில் வந்து கூட நீங்கள் போட்டு 500 GB கூட போடலாம், இல்லை 1 TB எஸ்எஸ்டியை போடலாம். ஸோ அது அப் டு யூ.
ஸோ இந்த வீடியோவில் தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க எஸ்எஸ்டி வந்து ஒரு சிஸ்டம்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி மட்டும் போட்டாவே உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடு வந்து லேப்டாப்பில் கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் எஸ்எஸ்டி போட்டு பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ரேம் கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ ரேம் பத்தலை அப்படின்னா வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து வேணால் ரேம் போட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் ஆன வீடியோஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.